ஹாய் ஏஸ்ல சண்முகம். இப்ப பார்க்குற மலையாள படம் வந்து தொடரும். தொடரும் பொறுத்தவரை, அ எனக்கு அத பார்த்த உடனே ப்ரமோஷனே இல்லையா? பாபநாசம் தான்டா. படம் ஹிட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு மென்டலி ஃபிக்ஸ் ஆயிட்டேன். சரிங்களா? ஆனா, எங்க எனக்கு பார்க்க டைம் கிடைச்சது லேட் ஆச்சு. ஏன்னா ஐநாக்ஸ்ல போகும்போது ஒரு ஃபர்ஸ்ட் டே போகும்போது ஷோ கேன்சல் பண்ணிட்டாய்ங்க. திரும்பி செகண்ட் டே போகும்போது தம்பி வெயிட் பண்ணுங்கன்னு அதுக்கப்புறம் தான் போட்டாங்க. அதுவே டிலே ஆயிடுச்சு. பயங்கர டிலே ஆயிடுச்சு. ஓகே. கதைக்குள்ள போயிரும். ஸோ கதைய பொறுத்தவரை பார்த்தாங்க அப்படின்னா வந்து, மோகன்லால் வந்து ஒரு சாதா டாக்ஸி டிரைவர். சரிங்களா? அது என்ன டாக்ஸி வச்சிருக்காருன்னா, ஒரு சூப்பரான ஒரு அம்பாசெடர், ஆதிகாலத்து அம்பாசெடர். அவருக்கு அதுதான் உயிர் அப்படிங்கிற மாரி வச்சுட்டு இருப்பாரு. அவர் யாருன்னா, முன்னாடி வந்து ஒரு ஃபைட் மாஸ்டர் கிட்ட ஒர்க் பண்றது ஸ்டண்ட் மேனா இருந்திருப்பாரு. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு பொண்ண லவ் பண்ணி அங்கேருந்து கல்யாணம் பண்ணி இங்க வந்து குடும்பத்தோட செட்டில் ஆயிருப்பாரு. ஒரு பையன், ஒரு பொண்ணு. சரிங்களா? ஸோ இந்த மாரி வந்து குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஸோ இப்ப என்ன ஆகும்னா வந்து, வண்டி சர்வீஸ் விட்டு அவன் ஆசாரி இடத்துல சென்னை போயிட்டு வந்துருவாரு. வந்து பார்த்தா வண்டி வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு. என்னடா வண்டி போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்குதுன்னு கேட்டா, ஆமா மெக்கானிக் வந்து வண்டியில கஞ்சா கடத்திட்டான். அதனால வண்டிய தூக்கிட்டு வந்துட்டோம். எது கஞ்சா கடையில வண்டிய தூக்கிட்டு வந்தீங்க? சார் அவன் யாருன்னே தெரியாது சார். நான் வண்டி மெக்கானிக் செட்ல விட்டுருந்தேன் சார்ன்னு சொல்லிட்டு, இவன் அந்த வண்டிய வாங்க ட்ரை பண்ணுவாரு. ஆனா அவன் வண்டிய கொடுக்க மாட்டான் போலீஸ்காரன். ஒரு ஸ்டேஜ்க்கு மேல ஒரு ஹை லெவல் செல்வி பார்க்குறேன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வைப்பாரு. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லுவான், சரிடா வண்டிய எடுத்துக்கடா. நீங்க தான் வச்சுக்க வண்டிய வச்சுக்கன்னு சொல்லிட்டு எஸ்ஐ மீறி வண்டிய குடுத்துருவாரு. குடுத்துட்டு கிளம்பி போலான்னு சொல்லும்போது தான் அந்த விசாரணை படம் மாரி, வண்டிலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருக்கல. ஏன்னா இங்க ஒரு கூட ஒர்க் பண்ற கொலீகோட தங்கச்சி கல்யாணம். கூட போய் இந்த இடத்துல விட்டு வந்துரு. இந்த இடத்துன்னு சொன்னோனே, சரி வா சாயந்தரம் கூப்பிடுறேன் சொல்லி சார் போய் கல்யாணத்துக்கு போயிருவேன். கல்யாணத்துக்கு போனா அவன் என்ன சொல்லுவான், கல்யாண பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கல்யாணம் ஆகப்போகுதுன்னு தெரியுது. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பொண்ண விடாதுன்னு பேசிட்டு இருக்கான். அது பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால அடிச்சுட்டோம் அவன. இங்க இருந்தா பிரச்சனை. வா வெளியூர் எங்கடா போயிட்டு வருவோம்ன்னு சொல்லிட்டு வெளியூர் போயிருவான். வா வா எங்கடா எஸ்டேட் மாரி இருக்கும். எஸ்டேட் மாரி காட்டுக்குள்ள போயிருவான். காட்டுக்குள்ள போனா, நீ இங்க பாரு. ஒரு பாடி இருக்கு உள்ள. அந்த பாடிய புதைக்க போறோம். நீ உள்ள தலையிடக்கூடாது. சரியா? அப்படின்னு சொல்லுவேன். சார் பாடிலாம் இல்லையோன்னோனே, இதுதான் சிச்சுவேஷன் சரிங்களா? லாக் பண்ணிட்டான் அவன. நீ கண்டுக்காம இருக்க, நான் ஆர்டர் பண்ணுவோம் என்னலாம் பண்ணுவோம், நீ கண்டுக்காம இருக்கன்னு சொல்லிட்டு பாடிய புதைச்சுட்டு வீட்டுக்கு வந்துருவான். ஃபீலிங் தான் தெரியும். அவன் பையன் காணாம போயிருப்பான். ஏன் சார் என் பையன காணோம்னு சொல்லிட்டு அவனுக்கு 2 நாள் ஆயிரும் அவன் பையன் காணாம போனானே தெரியறதுக்கு. உடனே பொண்டாட்டி புள்ள என்ன செய்யணும், அவன் காலேஜ் லீவுனால ஹாஸ்டல்ல தங்கி ஏதோ பசங்களோட இருக்கானா, அதனால அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு சொன்னோனே என்ன பண்ணுவான், இவனும் கண்டுக்காம விட்டுருவான். சரி பையன் தானே காலேஜ்ல தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காம விட்டுருவாங்க வீட்ல இருக்கவங்க. இவன் போய் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அந்த சட்டையை கொடுத்துப்பான். ஏன்டா நீ எனக்கா அவ்வளோ பண்ணியிருக்க பரவாயில்ல பையன் டீலர்ஸ்லாம் கொடுத்துட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிருவாங்க. சரி போலீஸ்கார் நல்லா தான் இருப்பீங்க. வெளியே வருவான் பார்த்தா பையன் வண்டி போலீஸ் ஸ்டேஷன்ல நிற்கும். சார் என் பையன காணோம்னு சொல்லி குடுக்குறேன். ஆனா என் வண்டி என் பையனோட வண்டி போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்குது. என்ன கதைன்னு கேட்கும்போது, அதுவா அது வேற யார்ட்டா வண்டியா இருக்கும். நான் கிளம்பு நிக்காத பிரச்சனை இல்ல கிளம்புன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுருவான். இவனுக்கு அதுக்கப்புறம் தான் எங்கேயோ ஏதோ பிசர் தருதுன்னு தெரியும். இதுக்கு நடுவுல என்ன ஆகும்னா வந்து, ஒரு லேண்ட்ஸ்லைட்ல இவன் இப்ப புதைச்சான் இல்ல, அந்த மொத்த இடம் லேண்ட்ஸ்லைட் ஆகி, உள்ள இருக்க பாடி பூரா வெளிய வந்துரும். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கப்ப அங்க இருக்கவங்க எல்லாரும் இறந்துட்டாங்கன்னு தெரிய வரும். கீழ நிலசல் இறந்தது வேற. இந்த சமயம் அடையாளம் தெரியாத ஒரு பாடி புதைக்கப்பட்ட பாடி வரும்போது, அது வேற ஜூரிஸ்டிக்ஷன்ல கேஸ் ஆயிடும். இது என்ன இங்க ஒரு பாடி இருக்கேன்னு சொல்லி போலீஸ் விசாரிக்கும்போது, இந்த பாடி தான் அப்படிங்கிறது நம்ம மாட்டிக்க போறவங்க கூட போலீஸ் தெரிஞ்சிரும். ஸோ இதுக்கப்புறம் போலீஸார ட்ரை பண்ணாங்க. இது உண்மையிலே இவன் பையன் தானா? இதுக்காக இவன் என்ன ரிவெஞ்ச் எடுக்க ட்ரை பண்ணா? அப்படிங்கிற மாரி சூப்பரா போகும். பாபநாசம் எப்படி ஒரு சாதாரண மனுஷன் தன் குடும்பத்த காப்பாத்துறதுக்காக அவ்வளவு பண்ணானோ, இந்த கதையில ஒரு சாதாரணமான ஒரு ஆளு, அவன் நீதி கிடைக்கலங்கிறப்ப, அவன் அதுக்கு என்ன பண்ணான் அப்படிங்கிற மாரி கதை இருக்கும். நல்லா தான் இருக்கும். சூப்பரா இருக்கும். எந்த விதத்திலும் ஆர்ட்டிஃபிஷியலா இருக்கு. இதெல்லாம் நடக்கவே நடக்காதுடா அப்படின்னு நீங்க சொல்ற மாரி இந்த படத்துல ஒரு சீன் கூட கிடையாது. நல்லா இருந்துச்சு படம். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. சன்செட்ஸ மிஸ் பண்ணாம பாருங்க. தொடரும். நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இதே மாரி நல்ல வீடியோ வந்து பாக்குற வரைக்கும், டாடா பாய்.